வணக்கம். ராமதாஸ் மற்றும் அன்புமணி உள்ளிட்ட இருவருக்கும் மோதல் போக்கு தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் அன்புமணி தனது பெயருக்கு பின்னால் எனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். என் பேச்சை கேட்கவில்லை என்றால் எனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். கும்பகோணத்தில் நடைபெறக்கூடிய அந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் நிர்வாகிகள் மத்தியில் பேசும் பொழுது இதனை தெரிவித்திருக்கிறார். 5 வயது குழந்தை போன்று நான் செயல்படுவதாக சிலர் கூறி வருகிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். தேவை என்றால் எனது பெயரை இனிஷியலாக பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்றும் தற்பொழுது தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது பாமக தலைவர் யார் என்ற குழப்பம் நீடித்து வரக்கூடிய சூழலில் 2 தரப்பும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தை பார்த்தோமெனால் அணுகி இருக்கிறார்கள். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு வரை நான் தான் தலைவராக இருப்பேன் என்றும் தற்பொழுது அன்புமணி அவர்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் ராமதாஸ் அவர்கள் கடந்த மே 28ஆம் தேதியுடன் அவருடைய பதவி காலம் நிறைவடைந்து விட்டது. மே 29க்கு பிறகு பாமகவின் தலைவர் நான் தான் என தற்பொழுது கூறி வருகிறார். இந்த நிலையில் தனது பெயரையே பயன்படுத்தக்கூடாது என்று தற்பொழுது அவருடைய மகனும் அன்புமணி ஆகிய அவருக்கு தற்பொழுது அவர் பார்த்தோமெனால் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதே போன்று வேண்டுமென்றால் என்னுடைய பெயரின் இனிஷியலை வேண்டும் என்றால் அவர் பயன்படுத்தி கொள்ளட்டும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பது கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு அன்புமணி என்ன பதிலளிக்க போகிறார் என்றும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என் பேச்சை கேட்கவில்லை என்றால் என் பெயரை பயன்படுத்தக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.